இங்க பொன்னியுமே சுந்தர் மேல இப்படிப்பட்ட ஒரு பழிய சுமத்தின உடனே இந்த பக்கம் வந்து பவானி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. அதனால பொன்னியோட கழுத்தை நெரிச்சு அவங்கள ரொம்பவே கோபத்தோட எவ்வளவு தைரியம் இருந்தா சுந்தர் மேல இப்படிப்பட்ட ஒரு பழிய சொல்லுவேன், அவர் இந்த மாதிரிலாம் பண்ற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருந்த சக்தி சண்முகம் எல்லாரும் சேர்ந்துட்டு இந்த பக்கம் வந்து பவானியோட கையை பிடிச்சி பொன்னி பவானி ரெண்டு பேரையும் விளக்கி விட்டுறாங்க. அப்ப வீட்டுல இருக்க எல்லாருமே இங்க பொன்னியை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அப்ப சுந்தரமே பயங்கரமா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற மாதிரி தான் மேல எந்த தப்பும் இல்ல, இவ எதுக்காக என் மேல இப்படிப்பட்ட பழிய சுமத்துறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவருமே ஒரு பயங்கரமான ஆக்டிங்க போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இங்க பொண்ணுமே இருந்துகிட்டு நான் சொல்றதான் உண்மை, நான் அதை என் கண்ணால பார்த்தேன், ஒரு பொண்ணும் அந்த பொண்ணோட அண்ணன்கிட்டையும் பேசிட்டு இருந்தாங்க, அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட வயித்துல இவரோட குழந்தை வளருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணம் கூட கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு வீட்டுல யாருமே நம்பாம இந்த பக்கம் வந்து சந்திரசேகரமே என்ன பொண்ணி சொல்றேன், நீ சொல்றது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் பொண்ணுமே இருந்துகிட்டு சத்தியமா நான் சொல்றேன் மாமா, கண்டிப்பா இந்த விஷயத்துல நான் விளையாட மாட்டேன், நான் கண்ணால பார்த்தேன், இந்த மாதிரி நான் பியூட்டி பார்லர்ல இருக்கிறப்போ அங்க ஒரு அக்கா மயங்கி விழுந்துட்டாங்க, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போறப்பதான் இந்த விஷயத்த நான் பார்த்தேன், பார்த்த அடுத்த செகண்டே நான் உள்ள கூட போல டைரக்டா இங்க வந்து அந்த உண்மை சொல்றதுக்காக வந்துட்டேன், அதே நேரம் என் பின்னாடியே அவருமே அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தாரு, உண்மையிலுமே சுந்தர் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க பவானியும் இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் இருந்தேன் அப்படின்னா எனக்கு மரியாதையே கிடையாது, சொல்ல போனா என்னோட வீட்டுல எனக்கும் என் புருஷனுக்கும் மரியாதை கிடையாது, அவரை சம்பந்தமே இல்லாம பழி போட்டு அவர் ரொம்பவே கெட்டவரா ப்ராஜெக்ட் பண்ண பாக்குறான் இந்த பொண்ணி, இவ இருக்கிற வீட்டுல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இந்த பக்கம் பவானி சுந்தரம் சேர்ந்துட்டு அவங்களோட துணிமணி எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறதுக்காக தயாராயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பிரீத்தியும் வெண்ணிலாவும், அக்கா நீங்க எதுக்குக்கா கிளம்பணும், நீங்க கிளம்ப தேவையில்லக்கா, அவதான்க்கா இந்த வீட்டை விட்டு போகணும், நீங்க எல்லாம் போக வேண்டாம், நீங்க இருங்க, நாங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் பவானியுமே இருந்த மன வருத்தத்துல இந்த வீட்டுல இதுக்கு மேல நான் இருந்தேன் அப்படின்னா அவ நான் கூட வந்து வேற யார்ட்டையும் வந்து பழக்கம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என் மேலே பழி போட்டுருவா, இந்த மாதிரி ஒரு கேவலமானவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க பொன்னியோட உண்மையான குணத்தை தெரியாம பொன்னியை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டாங்க சக்திக்குமே ஒண்ணுமே புரியல, பொன்னி எந்த விஷயத்தையுமே உண்மையை தான் சொல்லுவா, சொல்லப்போனா உண்மையிலுமே மாமா தப்பு பண்றாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இங்க பவானியும் சுந்தரம் சேர்ந்து தன்னோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே பேக் பண்ணி நான் இதுக்கு மேல இங்க இருக்க மாட்டோமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறதுக்காக ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஜெயாவுமே நீ எதுக்குமா போகணும், இது உன்னோட வீடு, உன் வீட்டை விட்டு நீ எதுக்கு போகணும், சொல்லப்போனா இந்த வீட்டுல அவதான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப எப்பவும் போல பிரீத்தி உசுப்பேத்தி விடுற மாதிரி இங்க பாருங்க எல்லா தப்பையும் பண்ணிட்டு அவன் மட்டும் போய் மொட்டை மாடியில இருந்துகிட்டு இருக்கா, ஆனா எந்த தப்பும் பண்ணாத அக்காவும் அண்ணனும் சேர்ந்து இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியில போகணுமா, இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, தயவு செஞ்சு இது யாராவது வந்து அவளை கூப்பிடுங்க, அவளை கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேர்ட்டையும் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவொடனே இந்த பக்கம் வந்து உஷாவும் மறுபடியும் சுந்தருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, ஆமா பிரீத்தி சொல்றது கரெக்ட் தான், முதல்ல அவளை கூப்பிடுங்க, அவ வந்து எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் இதுக்கு வந்து சரியான தண்டனையா இருக்கும், அவளை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க சண்முகமும் போய் பொண்ணியை கூப்பிட்டு வராங்க. அதுக்கப்புறம் இங்க பவானியும் அது மட்டும் இல்லாம சுந்தரம் இருந்துகிட்டு கிளம்புறதுக்காக பெட்டி படுக்கையெல்லாம் ரெடியா வச்சுட்டு இருக்கும்போது இங்க ஜெயாவுமே இருந்துகிட்டு நீ முதல்ல வந்து பவானி கிட்டையும் மாப்பிள்ளை கிட்டையும் மன்னிப்பு கேளு, நீ பண்ணது தப்பு அப்படிங்கிறதுக்கு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அன்னைக்கு பொண்ணியுமே அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அவங்க கண்ணால பார்த்தது எல்லாமே உண்மைதான், எதுக்காக நம்ம உண்மையை மறைக்கணும், உண்மையை ஓப்பனா சொல்றதா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இங்க பாருங்க நான் ஒன்றும் மறைக்கலாம் செய்யல, நான் சத்தியமா அவர் அப்படி பண்ணதை நான் பார்த்தேன், அது மட்டும் இல்லாம ஒரு உண்மையிலுமே ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு, ஒரு பொண்ணுக்கு சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வயித்துல குழந்தைய கொடுத்திருக்காரு, இதை விட ஒரு பெரிய துரோகம் பவானி அக்காக்கு அவர் பண்ண முடியாது, அதனால என்னால யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க முடியாது, நான் சொல்றது உண்மை, இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணு எதையுமே கேட்காம மறுபடியுமே கிளம்பி அவங்க மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற பவானிக்குமே பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது. இவ பாருங்க பொய்ய கூட எவ்வளவு அழகா உண்மை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா, இவ இருக்கிற வீட்டுல நான் இருந்தேன் அப்படின்னா எனக்கு நிம்மதியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பவானியுமே சுந்தர கூப்பிட்டு அங்கிருந்து வெளியில கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சக்திக்குமே வந்து ஒண்ணுமே புரியல. ஆனா இங்க பவானியை தடுக்கிறதுக்காக ஜெயாவும் சந்திரசேகரும் சேர்ந்துட்டு நீ நில்லுமா அவசரப்படாத, இதா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ சமாதானப்படுத்தி பாக்குறாங்க. பட் ஆனா அது சமாதானம் ஆக்கிற மாதிரியே தெரியல. இங்க சுந்தரமே வந்து தன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு பவானி அது மட்டும் இல்லாம சிவானி பாவா கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க சக்தியுமே வந்து இங்க பொன்னியை போய் நம்ம முதல்ல பார்க்கணும், பொன்னி மூலமா எல்லா உண்மையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவருமே ஒரு முடிவுக்கு வராரு. ஆனா இன்னொரு பக்கம் இங்க வீட்டுல இருக்கிற ஜெயாவுக்குமே பயங்கரமா கடுப்பாகுது. இதுக்கு மேல இவங்க வீட்டுல வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே இந்த வீட்டை விட்டுட்டு அந்த பொண்ணுக்காக வெளியில போற மாதிரி ஆயிரும், இதை இப்படியே விடக்கூடாது, அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெயாவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சக்தியுமே பொன்னியை போய் தனியா மீட் பண்ணி இங்க பாரு பொன்னி, நீ சொன்ன விஷயத்த நான் நம்புறேன், தெளிவாவே நம்புறேன், முதல்ல இது வந்து எங்க நடந்துச்சு எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ பொன்னியுமே இருந்துகிட்டு இந்த விஷயத்த சரி சக்தியாவது நம்புறாரு இவர்கிட்டயாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணையும் அது மட்டும் இல்லாம அவங்களோட அண்ணனையும் பார்த்தேன், அவங்க தான் இப்படி பேசிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் கேட்ட உடனே தான் நான் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இதுக்கு மேல வந்து நான் சுந்தர்கிட்ட வந்து எந்த விஷயமும் பேச விருப்பம் இல்லாம அதை வீட்டுல வந்து சொன்னேன், ஆனா இதுக்கு முன்னாடியே சுந்தர் இதே மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும்
இல்லாம ரேஷ்மான்ற ஒரு பொண்ணும் அவருக்கு பழக்கம் இருந்துச்சு. அந்த பொண்ணு வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு வந்து கார் டிக்கில இருந்து கூட இறக்கி விட்டாரு. அதை கூட நான் பார்த்துட்டு அவரை கடைசியா ஒரு வார்னிங் கொடுத்து விட்டேன். பட் ஆனா அது எதையுமே கேட்காம மறுபடியும் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்காரு. அதனாலதான் இந்த விஷயத்தை நானுமே டைரக்டா வந்து எங்க வீட்லயுமே சொன்னேன். ஆனா வீட்ல எப்பவும் போலயே நான் சொன்ன உண்மை யாருமே நம்பல. என்னைக்காவது ஒரு நாள் இதனால ஒரு பிரச்சனை வரும்போது தான் கண்டிப்பா நான் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுமே அவங்களோட குடிசைக்குள்ள போயிடுறாங்க. ஆனா இதெல்லாம் கேட்ட சக்திக்குமே வந்து பயங்கரமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா இங்க பொண்ணு சொன்ன மாதிரி அப்ப சுந்தரமே வந்து வேற ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காரா, அப்ப இதுக்கு மேல சுந்தர நம்ம வாட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு சக்தியுமே அடுத்த வேட்டைக்காக தயாராகிறாரு.